ஆண்டவர் உங்களை கூர்மையாக மாற்றுகிறார். ஒரு எந்திரம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு காரியத்தை செய்வதற்கு பயன்படுத்த அதனுடைய அந்த பற்கள் நம்ம பயன்படுத்துகிற முக்கியமான இடம் மழுங்கி போயிடும். கத்தியே எடுத்துக்கொள்ளுங்களேன், வெட்ட மழுங்கிற மறுபடியும் தீட்டுறோம்ல, புதிதாக்குகிறோம். அதே மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் புதிதும் கூர்மையான பற்களுள்ள ஒரு எந்திரமாய் உன்னை மாற்றுகிறேன், கூர்மையாய் மாற்றுகிறேன். அதுக்கு தான் பாடு, அதுக்கு தான் உபத்திரவம், அதுக்கு தான் நெருக்கம். தேவன் உங்களை உருவாக்குகிறார். எதுக்கு உருவாக்குகிறாரு? உங்களை கொண்டு ஏதோ செய்ய விரும்புகிறார். உங்கள் மூலமாக ஆண்டவர் நன்மையானதை செய்ய விரும்புகிறார். உங்கள் மூலமாக தன் திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல நீங்கள் இயேசுக்காக ஏதோ செய்ய வேண்டியது இருக்கிறது. உங்களை பயன்படுத்தி மற்றவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்குத்தான் அவர் உங்களை உருவாக்குகிறார். பாடுகள் உபத்திரவத்துக்கு நடுவில் எப்படி விசுவாசிக்கணும், எப்படி செபிக்கணும், எப்படி கர்த்தரை சார்ந்து கொள்ளணும்னு உருவாக்குகிறார். உருவாக்குனா என்ன நன்மை நடக்கும்? நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க. உங்கள் மூலமாக அநேகர் நன்மை பெறுவாங்க. உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்கள் மூலமாக அநேகர் ஆண்டவருடைய அன்பை வல்லமை அறிந்து கொள்ளுவாங்க. அப்போ ஆண்டவரே என்னையே அப்படி மாற்றும், கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக மாற்றும்னு சொல்கிறீங்களா? நீங்கள் ஆசையோடு சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கிற இந்த மகன், இந்த மகள், இந்த தாயார், தகப்பனார் ஒவ்வொருவரை கொண்டு நீங்கள் ஏதோ செய்ய விரும்புகிறீங்க. அதற்கு அவங்களுக்கு கூர்மையான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றும், அவளை உருவாக்கும், பயன்படுத்தும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.